அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுத பின் கீழ்க்கண்டவாறு துஆ ஓதுவதை கேட்டேன். யா அல்லாஹ், எனது உள்ளத்துக்கு நேர்வழியை கொடுக்கும் உனது சிறப்பான ரஹ்மத்தை உன்னிடம் வேண்டுகிறேன். அதன் மூலம் எனது காரியங்களை இலகுவாக்குவாயாக. அந்த ரஹ்மத்தின் மூலம் எனது துன்பத்தை நீக்குவாயாக. நான் இல்லாதபோது ஏற்படும் சிக்கல்களை கண்காணித்துக் கொள்வாயாக. என்னிடம் உள்ள பொருட்களை அந்த ரஹ்மத்தின் மூலம் உயர்ந்ததாகவும் கண்ணியமானதாகவும் ஆக்குவாயாக. அந்த ரஹ்மத்தின் மூலம் சிர்க் முகஸ்துதியை விட்டும் எனது அமலை தூய்மைப்படுத்துவாயாக. அந்த ரஹ்மத்தின் மூலம் எனது உள்ளத்தில் எனக்கேற்ற நல்லெண்ணங்களை உதிக்க செய்வாயாக. அந்த ரஹ்மத்தின் மூலம் எனக்கு பிரியமானதை எனக்கு தந்தருள்வாயாக. அந்த ரஹ்மத்தின் மூலம் எல்லா தீங்குகளிலிருந்தும் என்னை பாதுகாப்பாயாக. அல்லாஹ், குஃப்ரு என்னை அணுக முடியாத ஈமானையும் நம்பிக்கையையும் கொடுப்பாயாக. ஈருலகிலும் கண்ணியமும் சிறப்பும் உடைய இடத்தை அடைந்து கொள்ளும்படியான உனது அருளை கொடுப்பாயாக. அல்லாஹ், தீர்ப்பு வழங்குவதில் சீரான முறையையும் ஷஹீதுகளுக்கு கிடைக்கும் விருந்தோம்பலையும் பாக்கியசாலிகளின் வாழ்வையும் பகைவர்களுக்கு எதிரான உனது உதவியையும் நான் உன்னிடம் வேண்டுகிறேன். அல்லாஹ், நான் எனது தேவையை உன்னிடம் சமர்ப்பிக்கிறேன். எனது அறிவு குறைந்திருப்பினும் எனது அமல் பலவீனமாயிருப்பினும் நான் உனது அருளுக்கு தேவையுடையவனாக இருக்கிறேன். காரியங்களை சீராக்குபவனே, உள்ளங்களுக்கு ஆரோக்கியம் அளிப்பவனே, ஒன்றாக உற்பத்தியாகும் பல்வகை சுவையுள்ள கடல் நீரை ஒன்றையொன்று கலக்காமல் உனது வல்லமையால் நீ பிரிப்பது போன்று சுவையான நீரை விட்டும் உவர்ப்பு நீரை விட்டும் சுவையான நீரையும் தனித்தனியாக பிரிப்பது போன்று நரக வேதனையை பார்த்து மனிதன் மரணத்தை வேண்டுவானே, அத்தகைய நரக வேதனையை விட்டும் கஃப்ரின் சோதனைகளை விட்டும் என்னை தூரமாக்கி காத்தருள் என உன்னிடம் வேண்டுகிறேன். யா அல்லாஹ், எந்த நலவை என் அறிவால் எட்டிவிட முடியாதோ, எதை அடைய என் அமலின் பலம் குன்றிவிட்டதோ, எந்த நலவை என் எண்ணமும் அடைய முடியாதோ, எந்த நலவை உனது படைப்பினங்களில் யாரேனும் ஒருவருக்கு வாக்களித்துள்ளாயோ, எதை நான் உன்னிடம் இதுவரை கேட்கவில்லையோ, அல்லது உன் அடியார்களில் யாரேனும் ஒருவருக்கு அதை வழங்க உள்ளாயோ, நான் அதை உன்னிடம் அடைய ஆசைப்படுகிறேன். அகிலங்களின் இரட்சகனே, உன்னுடைய ரஹ்மத்தின் பொருட்டால் அதை உன்னிடம் வேண்டுகிறேன். பலமான வாக்குறுதி படைத்தவனே, நற்செயல்களின் உரிமையாளனே, உன்னிடம் வேதனை நாளின் அச்சமின்மையை, மறுமையில் உனது நெருக்கத்தை பெற்றவர்கள், உன்னிடம் ஆஜராகியிருப்பவர்கள், ருகுவு சுஜூது செய்து கொண்டிருப்பவர்கள், உன் வாக்குறுதியை நிறைவேற்றுபவர்களுடன் சுவனத்தில் இருப்பதை உன்னிடம் வேண்டுகிறேன். நிச்சயமாக நீ கருணை மிக்கவன், அன்பு மிக்கவன். நிச்சயமாக நீ நாடியதை செய்வாய். அல்லாஹ், மற்றவர்களுக்கு நேர்வழி காட்டுபவர்களாகவும் தாம் நேர்வழி பெற்றவர்களாகவும் எங்களை ஆக்குவாயாக. வழி கெடுப்பவர்களாக எங்களை ஆக்கிவிடாதே. உன் நேசர்களுடன் இணக்கமுள்ளவர்களாகவும் உனது பகைவர்களுடன் பகைமை கொள்பவர்களாகவும் ஆக்குவாயாக. உன்னை நேசித்தவர்களை உன் நேசத்திற்காக நாங்கள் நேசிக்கிறோம். உன் படைப்புகளில் உனக்கு மாறு செய்பவர்களுடன் உன் பகைமையின் காரணமாக விரோதம் கொள்கிறோம். யா அல்லாஹ், துஆ செய்வது எங்கள் வேலை, அதை அங்கீகரிப்பது உனது வேலை. இது எனது முயற்சி. உன்மீதே எங்கள் காரியங்களை பறைசாற்றுகிறோம். யா அல்லாஹ், என் உள்ளம் ஒளியை உண்டாக்குவாயாக. என் கபரை ஒளிமயமானதாக ஆக்குவாயாக. என் முன்புறமும் என் பின்புறமும் என் வலப்புறமும் இடப்புறமும் எனக்கு மேலேயும் எனக்கு கீழேயும் ஒளியை ஏற்படுத்துவாயாக. எல்லா புறங்களையும் ஒளிமயமாக்குவாயாக. என் செவியில், என் பார்வையில், என் முடியில், என் மேனியில், என் தசையில், என் இரத்தத்தில், என் எலும்புகளில் ஒளியை ஏற்படுத்துவாயாக. அல்லாஹ், என் ஒளியை அதிகப்படுத்துவாயாக.
எனக்கு ஒளியை வழங்குவாயாக, எனக்கு ஒளியை ஏற்படுத்துவாயாக. கண்ணியத்தை போர்வையாக கொண்ட அந்த அல்லாஹு பரிசுத்தமானவன். மேலும் அவனது சொல் கண்ணியமானது. சிறப்பும் கண்ணியமும் அவனுடைய உடை சிறப்பையும் கண்ணியத்தையும் அளித்த அல்லாஹு பரிசுத்தமானவன். எல்லா குறைகளை விட்டும் பரிசுத்தப்படுத்தப்படுவது பரிசுத்தமான அல்லாஹு ஒருவனுக்கே சொந்தம். அருட்கொடையும் உபகாரமும் உடையவனாகிய அல்லாஹு பரிசுத்தமானவன். சிறப்பும் ஈகையும் உடைய அல்லாஹு பரிசுத்தமானவன். மாண்பும் மாட்சியும் பொருந்திய அல்லாஹு பரிசுத்தமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.